நண்பர்களுக்கு வணக்கம். MEAG-TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். வக்பு சொத்துகள் சச்சார் குழு நாடாளுமன்ற கூட்டுக்குழு. நாடு முழுவதும் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக கூறப்படும் வக்பு சொத்துகளின் உண்மைத்தன்மை மற்றும் புதுப்பிக்கப்பட்ட விவரங்களை அளிக்குமாறு வக்பு திருத்த மசோதாவை ஆராய்ந்து வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூறியுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வக்பு சட்டத்தில் 40வது பிரிவை பயன்படுத்தி வக்பு வாரியங்கள் உரிமை கோரிய சொத்துகளின் விவரங்களும் மாநில அரசுகளிடம் கேட்கப்பட்டுள்ளது. முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் கடந்த 2013ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தமான 40வது பிரிவு எந்த சொத்து வக்புக்கு சொந்தமானதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது. கடந்த 2005-6 ஆம் ஆண்டில் சச்சார் குழுவுக்கு பல்வேறு மாநில வக்பு வாரியங்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் தில்லியில் 316, ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசத்தில் தலா 60, மத்திய பிரதேசம் ஒடிசாவில் தலா 53, கர்நாடகத்தில் 42 சொத்துக்கள் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் மாநில அரசுகள் அல்லது அவற்றின் அதிகாரப்பூர்வ நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சச்சார் குழுவிடம் அளிக்கப்பட்ட தகவல்களின் புதுப்பிக்கப்பட்ட விவரங்களை மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் மூலம் இந்த மாநிலங்களிடம் இருந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு கோரியுள்ளது. சொத்தில் உரிமை தொடர்பாக வக்பு வாரியங்களுக்கு எதிராக நடத்தி வரும் வழக்குகளின் விவரங்களையும் பகிர்ந்து கொள்ளுமாறு மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் முஸ்லிம்கள் தொண்டு பணிகளுக்கு அர்ப்பணித்த சொத்துக்களை மாநிலங்கள் அளவில் வக்பு வாரியங்கள் நிர்வகிக்கின்றன. இதில் சில மாற்றங்களுடன் வக்பு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து மசோதாவை ஆய்வு செய்ய பாஜக MP ஜெகதாம்பிகா பால் தலைமையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு தற்போது நடைபெற்று வரும் குளிர்கால கூட்டத்தொடரில் அறிக்கை சமர்ப்பிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் குழுவின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு 2025 பட்ஜெட் கூட்டத்தொடரில் கடைசி நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி.